Hi, welcome to holisticinvestment.in. ABSLI Param Suraksha Plan நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரொடெக்ஷனும் அதே நேரத்தில் வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கும் இந்த பாலிசி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா லாங் டேர்மில் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் அனலைசிஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த பாலிசியை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுப்போம். இது ஒரு யூனிட் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் லைஃப் இன்சூரன்ஸ் சேவிங்ஸ் பிளான். அண்ட் இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட சம் அஷ்யூர்டை 30x மல்டிப்ளை பண்ணி தரத்துக்கு உங்கள் ஏஜ் அண்ட் பாலிசி டேர்ம் நீங்கள் பாலிசி இன்செப்ஷனில் சூஸ் பண்ணதை வச்சு அதை மல்டிப்ளை பண்ணுறதுக்கான சாய்ஸ் இருக்குது. அண்ட் 10th பாலிசி இயர் எண்ட்லேருந்து 13th பாலிசி இயர் வரைக்கும் உங்களோட ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜை 2x ரிட்டர்ன் பண்ணுறாங்க ஃபண்ட் வேல்யூவை பூஸ்ட் பண்ணுறதுக்காக. அண்ட் 11th பாலிசி இயர்லேருந்து பாலிசி டேர்ம் எண்ட் வரைக்கும் உங்கள் மொட்டாலிட்டி சார்ஜஸுமே 2x ரிட்டர்ன் பண்ணுறாங்க. அண்ட் இதில் சிஸ்டமேட்டிக் விட்ராவல் ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால உங்கள் ஃபண்ட் வேல்யூலேருந்து ரெகுலர் விட்ராவல் பண்ணுறதுக்குமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் 5 இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் 19 ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம சூஸ் பண்ணிக்கிறதுக்காக. அண்ட் டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் உண்டு இந்த பாலிசியில். இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இப்போ இதில் இருக்க பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா டெத் பெனிஃபிட். இது டெத் பெனிஃபிட்ன்றது பாலிசி ஹோல்டர் சப்போஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி பாலிசி டேர்ம் முடியறதுக்குள்ளே இறந்து போயிட்டாங்கன்னா லீகல் ஹேர் இல்லை நாமினிக்கு கிடைக்கப்படுறது. இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற இந்த 3 ஆப்ஷன்ஸ்லையுமே எது வந்து டேட் ஆஃப் டெத் அப்போ ஹையஸ்ட் வேல்யூவில் இருக்கோ அதுதான் வந்து டெத் பெனிஃபிட்டாக நாமினி இல்லை லீகல் ஹேருக்கு கிடைக்கும். மெச்சூரிட்டி பெனிஃபிட்ன்றது பாலிசி மெச்சூர் ஆகும்போது பாலிசி ஹோல்டருக்கு இந்த ஃபண்ட் வேல்யூவை லம்சமாக தராங்க. இல்லைனா செட்டில்மெண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்ஸ்டால்மெண்ட்ஸில் கூட இந்த மெச்சூரிட்டி பெனிஃபிட்டை வாங்கிக்கலாம். இப்போ ரிட்டர்ன் ஆஃப் சார்ஜஸ் நம்ம முன்னாடி ப்ரீவியஸ்லி மென்ஷன் பண்ணேன் பார்த்தீங்களா, இது என்ன மாதிரியான பெனிஃபிட்னா டாக்ஸ் எக்ஸ்க்ளூட் பண்ணி இப்போ உங்கள் ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜை உங்கள் ஃபண்ட் வேல்யூக்கே அட் த எண்ட் ஆஃப் அந்த 10th பாலிசி இயர் எண்ட்லேருந்து 13th வரைக்கும் அவங்க வந்து 2 டைம்ஸாக அதிகப்படுத்தி ஃபண்ட் வேல்யூக்கு ஆட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி தான் மொட்டாலிட்டி சார்ஜஸ்மே 2 டைம்ஸாக எக்ஸ்ட்ரா இது பண்ணி 11th பாலிசி இயர்லேருந்து ஆட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ இந்த பாலிசியில் இருக்க ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 19 ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. லிக்விட் ப்ளஸ், இன்கம் அட்வான்டேஜ், அஷ்யூர், ப்ரொடெக்டர், பில்டர், என்ஹான்சர், கிரியேட்டர், அசட் அலோகேட்டர், மேக்னிஃபையர், மேக்ஸிமைசர், மல்டிப்ளையர், சூப்பர் 20, பியூர் ஈக்விட்டி, வேல்யூ அண்ட் மொமெண்டம், கேப், நிஃப்டி இண்டெக்ஸ், எம்என்சி, ESG ஃபண்ட், ஸ்மால் கேப் ஃபண்ட், நிஃப்டி ஆல்ஃபா 50 இண்டெக்ஸ் ஃபண்ட், லிங்க் டிஸ்கண்டினியூட் பாலிசி ஃபண்டுன்ட்டு இந்த மாதிரி நிறைய ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெரி லோ டு ஹை லோ, வெரி லோ, ஹை, மீடியம் அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் ப்ரொஃபைலில் கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ஃபண்ட் ஆப்ஷனுமே. அண்ட் ஒவ்வொரு ஃபண்ட் ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா எந்தெந்த அசட் கிளாஸஸ்க்கு, அதாவது டெப்டாக இருக்கட்டும், மணி மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லை ஈக்விட்டிஸாக இருக்கட்டும், எவ்வளோ பர்சன்டேஜ் அசட் அலோகேஷன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியும் கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாலிசியில் பார்த்தீங்கன்னா 5 விதமான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன். இது என்னென்னா உங்கள் ப்ரீமியம்லேருந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன அலோகேட் பண்ணுவாங்க, லிக்விட் ப்ளஸ் ஃபண்ட் ஆப்ஷனுக்கு அலோகேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா இப்போ மந்த்லி அதோட 1/12 இல்லை வீக்லி அதோட 1/48% அலோகேட்டட் அமௌண்ட்லேருந்து எடுத்து உங்களோட செக்ரிகேட்டட் ஃபண்ட் நீங்கள் என்ன சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நீங்கள் வந்து இதுலேருந்து இத்தனை ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேருந்து ஏதாவது 4 ஆப்ஷன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அவங்க கொடுத்துருக்க ஃபண்ட் ஆப்ஷன்ஸ்லேருந்து. அண்ட் ரிட்டர்ன் ஆப்டிமைசர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதில் உங்கள் பேசிக் ப்ரீமியமை ஃபர்ஸ்ட் மேக்ஸிமைசர் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி எவ்ரிடே கெயின்காக ட்ராக் பண்ணுறாங்க. அண்ட் அவங்களோட கெயின் வந்து 10% இல்லை, நீங்கள் நெட் இன்வெஸ்டட் அமௌண்ட்டில் பண்ணதை விட 10% அதிகமாக கூட ரீச் ஆயிடுச்சுன்னா அப்போ அந்த அமௌண்ட்டுக்கான ஈக்குவலான ஒரு அமௌண்ட்டை அவங்க ஒரு இன்கம் அட்வான்டேஜ் ஃபண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஃபியூச்சர் மார்க்கெட் வாலட்டாலிட்டிலேருந்து உங்கள் கெயின்ஸ் வந்து ப்ரொடெக்டடாக இருக்கும் அப்படின்றதுக்காக. இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா செல்ஃப் மேனேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். இதில் வந்துட்டு இந்த மொத்த ஃபண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ்க்குமே உங்களுக்கு ஆக்சஸ் தராங்க. அண்ட் உங்கள் ப்ரீமியம் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஃபுல் கம்ப்ளீட் கண்ட்ரோல் உங்கள் கையில் இருக்குது. அண்ட் ஃபுல் ஃப்ரீடமும் தராங்க ஒரு ஃபண்ட்லேருந்து இன்னொரு ஃபண்டில் ஸ்விட்ச் பண்ணுற மாதிரி. ஸோ இது உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோ, உங்கள் மெச்சூரிட்டி டேட் அண்ட் உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைல் இருக்கும் பார்த்தீங்களா, கன்சர்வேட்டிவாக இல்லை மாடரேட் இன்வெஸ்டரா, அக்ரெசிவ் இன்வெஸ்டரா, அதை பேஸ் பண்ணி தான் அவங்க ஸ்ட்ரக்சரே பண்ணுறாங்க. இதில் உங்களோட ஆனுவலைஸ் ப்ரீமியமை 2 ஃபண்டுக்கு அலோகேட் பண்ணுறாங்க. ஒன்று மேக்ஸிமைசர் ஈக்விட்டி ஃபண்ட், இன்னொன்று இன்கம் அட்வான்டேஜ், இது ஒரு டெப் ஃபண்ட். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ப்ரீ டிட்டர்மைன் ப்ரொபோர்ஷனில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டே வராங்க. ஸோ ஓவர் டைம் இந்த அலோகேஷன் எப்படி மேனேஜ் பண்ணுவாங்கன்னா பாலிசி மெச்சூர் ஆக ஆக இப்போ ரிஸ்கியர் அசட்லேருந்து ஆட்டோமேட்டிக்லி சேஃபர் அசட்ஸ்க்கு ப்ரொக்ரெசிவ்லி பாலிசி மெச்சூர் ஆக அவங்களே ஸ்விட்ச் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களோட ஃபண்ட் இன்னும் வந்து ப்ரொடெக்டடாக இருக்கிறதுக்காக.
இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து லைஃப் சைக்கிள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். இதில் உங்கள் ஆனுவலைஸ் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி சொன்ன மாதிரி தான் 2 ஃபண்ட்க்கு வந்து அலோகேட் பண்ணுறாங்க, லைக் மேக்ஸிமைசர் அண்ட் இன்கம் அட்வான்டேஜ். இதுவுமே ஒரு ப்ரீ டிட்டர்மைன் ப்ரொபோர்ஷன் தான். எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட செலக்டட் ரிஸ்க் ப்ரொஃபைலோ அண்ட் எந்த ஏஜில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ப்ரீமியம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சார்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜ் இருக்குது. இது அவங்க ரிசீவ் பண்ணுற ஆனுவலைஸ் ப்ரீமியம் வந்து அதில் தான் சார்ஜ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் ஃபண்டுக்கு அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ இது நீங்கள் எந்த பிளான் பாலிசி இயரில் இருக்கீங்க அது ஏற்ற மாதிரி அந்த பர்சன்டேஜ் வந்து அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜ். இது நீங்கள் எந்த ஃபண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அது பேஸ் பண்ணி வந்து அந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணுறதுக்காக அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க, லைக் 0.50%லேருந்து 1.35% வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ்ன்றது ஃபர்ஸ்ட் 4 பாலிசி இயர்ஸில் கிடையாது. ஃப்ரம் 5th பாலிசி இயர் ஆன்வர்ட் மந்த்லி 0.32% வந்து 5% பர் ஆனம் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் ஒவ்வொரு பாலிசி ஆனிவர்சரிலையுமே. அண்ட் மொட்டாலிட்டி சார்ஜ்ன்றது உங்களோட சம்மர் ரிஸ்க் வச்சு தான் அவங்க பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து உங்கள் லைஃப் கவர் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக சார்ஜ் பண்ணுறது. இது ஒவ்வொரு பாலிசி மந்த் ஸ்டார்ட்லையுமே பார்த்தீங்கன்னா எப்படி சார்ஜ் பண்ணுவாங்கன்னா யூனிட்ஸ் கேன்சலேஷன் மூலியமாக அந்தந்த இதுக்கு பேஸ் பண்ணி லைக் உங்கள் ஜெண்டர் என்ன உங்கள் ஏஜ் என்ன பொறுத்து அவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. மிஸ்செல்லனஸ் சார்ஜஸ் கிடையாது. ஃபைனலி சரண்டர் சார்ஜஸ் இருக்குது. எந்த இயரில் வந்து சூஸ் பண்ணுறீங்க, லைக் டிஸ்கண்டினியூ பண்ண இல்லை சரண்டர் பண்ண, அண்ட் உங்கள் ப்ரீமியம் அமௌண்ட் என்ன, உங்கள் ஃபண்டோட வேல்யூ என்ன, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இதை வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த சார்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட்ஸை கம்பேர் பண்ணிங்கன்னா சிக்னிஃபிகன்ட்லி ஹை தான். அந்த சப்ஸ்டான்ஷியல் ஃபீஸ் என்ன ஆகும்னா இவங்க வந்து எப்படி டிடக்ட் பண்ணுறாங்கன்னா இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்லேருந்து வர கெயின்லேருந்து டிடக்ட் பண்ணலை இல்லையா. ஸோ இவங்க நம்ம கொடுக்குற அமௌண்ட்ல டிடக்ட் பண்ணிட்டு தான் இன்வெஸ்டே பண்ணுறாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா ஓவர் டைம் அந்த பிரின்சிபல் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கே கம்மியாக இருக்கிறதுனால நம்மளோட அந்த கீ ரிட்டர்ன்ஸ்மே பார்த்தீங்கன்னா ஓவர் டைம் கம்மியாயிட்டே தான் வரும். இது நம்ம ரிட்டர்ன்ஸை தான் பாதிக்குது. ஸோ அஸ் அ ரிசல்ட் அந்த லாங் டேர்மில் வர அந்த ஃபைனல் ப்ரொசீஜர் அந்த அளவுக்கு வந்து இம்பேக்ட் ஆகும். இந்த மாதிரி நிறைய சார்ஜஸும் இருக்குது. இப்போ இந்த பாலிசியில் இருக்க அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸை பார்ப்போம். அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ செல்ஃப் மேனேஜ் சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இந்த மாதிரி 2 சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அன்லிமிட்டட் ஃப்ரீ ஸ்விட்சஸ் அலோட். ஃபர்ஸ்ட் பாலிசி இயருக்கு அப்புறமா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்லேருந்து இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனுக்கு நீங்கள் ஈஸியாக ஸ்விட்ச் பண்ணலாம். அண்ட் ரிஸ்க் ப்ரொஃபைலில் ஸ்விட்ச் பண்ணுறதுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை லைஃப் சைக்கிள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் மட்டும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் உங்கள் ஃபியூச்சர் ப்ரீமியமை ரீடைரக்ட் பண்ணுறது நீங்கள் செல்ஃப் மேனேஜ் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பண்ணலாம். அண்ட் உங்கள் ப்ரீமியமை நீங்கள் 50% வரைக்கும், அதாவது ஒரிஜினல் ஆனுவலைஸ் ப்ரீமியம்லேருந்து 50% வரைக்கும் நீங்கள் ரெடியூஸ் பண்ணலாம். சப்போஸ் ஃபர்ஸ்ட் 5 பாலிசி இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா. அண்ட் அன்லிமிட்டட் பார்ஷியல் வித்ட்ராவல் வந்து ஃபர்ஸ்ட் 5 பாலிசி இயருக்கு அப்புறம் தான் அலௌட், இல்லைனா பாலிசியோட அட்லீஸ்ட் 18 இயர்ஸாவது இருக்கணும். அண்ட் மெச்சூரிட்டி பெனிஃபிட்க்கு உங்கள் செட்டில்மெண்ட் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. அண்ட் பேஸ் பாலிசிக்கு நீங்கள் ரைடர்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளான் கீழே எந்த பாலிசி லோன் கிடையாது, அலோட் இல்லை. அண்ட் லிக்விடிட்டின்றது ஃபஸ்ட்டு 5 பாலிசி இயர்ஸ்க்கு கிடையவே கிடையாது. அண்ட் சம் அஷூர்ட் ரொம்ப இன்சஃபிஷியண்ட்டாக தான் இருக்குது. அண்ட் உங்கள் நெட் ப்ரீமியம் நான் ப்ரீவியஸ்லி மென்ஷன் பண்ண மாதிரி சார்ஜஸ் டிடக்ட் பண்ணிட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் உங்கள் ப்ரீமியம் பேமெண்ட்டுன்றது ஆனுவல் மோடில் வந்து ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குது. ஸோ பாலிசி ஹோல்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாத மாதிரி இருக்குது. ஏன்னா ஆனுவல் மோட் மட்டும் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இது எல்லாமே பார்த்து தான் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை டிசைட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த பாலிசியை பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கிறதுனால நம்ம இப்போ ரிசர்ச் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போவோம், அதாவது அனலைசிஸ். இப்போ இந்த பாலிசியோட இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் IRR தான் அனலைஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அப்போ தான் நம்ம கையில் ஆக்சுவலாக எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். இது இவங்க பாலிசி ப்ராஷரில் கொடுத்துருக்க ஃபிகர்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போது ஒரு எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக ஒரு 35-year-old மேல் இந்த பாலிசியை பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். ஸோ 30 lakhs சம் அஷூர்ட், பாலிசி டேர்ம் 30 years. ஸோ ப்ரீமியம் பேயிங் டேர்ம் பார்த்தீங்கன்னா 12 years. அவர் ஆனுவலாக கட்ட போகிற ப்ரீமியம் 1 lakh. ஸோ இப்போ ரெகுலராக ப்ரீமியம் கட்டிகிட்டே வந்தாருன்னா ஃபண்ட் வேல்யூ அவருக்கு மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக கிடைக்கும். இப்போ இந்த மெச்சூரிட்டி பெனிஃபிட்டை நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போறோம்னா 2 அசியூம் ரேட் ஆஃப் ஃபியூச்சர் ரிட்டர்ன் வச்சு, லைக் 8%, 4%ன்றது பெஸ்ட் அண்ட் வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ குறிக்கிற மாதிரி. இது கேரண்டீடாக இவ்வளோ தான் வரும், இல்லை இவ்வளோ தான் லிமிட்டட் ரேஞ்ச், இதுக்கு இதுக்குள்ளே தான் வரும்லாம் ஒன்றும் கிடையாது. ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் இந்த பாலிசியோட எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பேஸ் பண்ணி தான் ஆக்சுவல் மெச்சூரிட்டி பெனிஃபிட் எவ்வளோ இருக்குன்னு சொல்ல முடியும். பட் இது வந்து ஒரு யூனிட் லிங்க் பாலிசி அப்படின்றதுனால
ஒரு worst and best case இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும்னு பார்க்கறதுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இதை எடுத்திருக்கோம். ஸோ இப்போ worst case scenario 4% per annum return scenarioல ஃபண்ட் வேல்யூ 18.34 lakhs. இந்த பாலிசியோட மெச்சூரிட்டி கால்குலேட்டர் வச்சு IRR கால்குலேட் பண்ணோம்னா 1.74% வருது. இது எந்த விதமான ஒரு சிக்னிஃபிகண்ட் வேல்யூ அடிஷனுமே நம்மளுக்கு கொடுக்கல. இந்த ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 1.74%ன்றது ஒரு வேல்யூவே இல்லை. சரி, இது worst case scenario. பெஸ்ட் கேஸ் 8% per annum return scenarioல ஃபண்ட் வேல்யூ 51.72 lakhs. அப்போ மெச்சூரிட்டி கால்குலேட்டரில் கால்குலேட் பண்ணோம்னா IRR 6.06% வருது. இதுவுமே ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கம்பேரபிள். இதை விட சொல்ல போனால் இப்போ FDலாம் கொஞ்சம் இதை விட கேரண்டீடாக ஸ்லைட்லி ஹையர் ரிட்டர்ன்ஸுமே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ இதோட பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா மற்ற மார்க்கெட் லிங்க்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை விட கம்மியாக தான் இருக்குது. அண்ட் இப்போ மற்ற மார்க்கெட் லிங்க் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரிஸ்க் எடுக்கிறோன்னா அதுக்கேற்ற ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் கொடுக்கும். அண்ட் அதில் கிரேட் டிரான்ஸ்பரன்சியும் இருக்குது. இதில் அந்த அளவுக்கு நம்மளுக்கு டிரான்ஸ்பரன்சி கிடையாது. எஸ்பெஷலி இப்போ இந்த சார்ஜஸ் வச்சு இவ்வளோ சார்ஜ் ஏன் பண்ணுறாங்க, இதுக்கு ஏன் அந்த மாதிரி இல்லை, அந்த அளவுக்கு நம்மளுக்கு டிரான்ஸ்பரன்சி இதில் கிடையாது கம்பேர் டு மற்ற மார்க்கெட் லிங்க் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த ரிஸ்க்மே பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்லி ஹையாக இருந்துமே ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் லெவலுக்கு தான் இது ரிட்டர்ன் கொடுக்குது. அப்போது இந்த பிளானில் நம்ம எடுக்கிற ரிஸ்க் அன்வர்த்தின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இந்த ரிஸ்க் ரிட்டர்ன் ப்ரொஃபைலில் இருக்கிற இம்பேலன்ஸ் தான் வந்து இந்த பாலிசி ஒரு லாங் டேர்ம் வெல்த் அக்யூமுலேஷனுக்கு எஃபெக்டிவாக ஹெல்ப் பண்ணுன்றதை அண்டர்மைன் பண்ணி காட்டுது. ஸோ இப்போ இந்த பாலிசி ஒரு டிசைரபிள் அவுட்கம் கொடுக்காததுனால இப்போ இந்த பாலிசியை மற்ற ஒரு ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ரோச் வச்சு நம்ம வந்து கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் பண்ண போகிறோம். லைக் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் கம் இன்சூரன்ஸ் பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணாமல் நம்ம இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தனித்தனியாக வச்சு இன்வெஸ்ட் பண்ணால் இன்னும் நல்ல ரிட்டர்ன்ஸ் வருமா அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்சூரன்ஸ்க்காக ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி சூஸ் பண்ணியிருக்கோம். இதோட சம் அஷ்யூர்ட் பார்த்தீங்கன்னா 50 lakhs. அதே பாலிசி டேர்ம் 30 years தான். ப்ரீமியம் பேயிங் டேர்ம் பார்த்தீங்கன்னா 10 years தான். இப்போ ABSLAயாவது நம்மளுக்கு சம் அஷ்யூர்ட் 30 lakhs இருந்துச்சு. இதில் நம்மளுக்கு 50 lakhs கிட்ட இருக்குது. அப்போவுமே அங்கே நம்ம 1 lakh கிட்ட வரைக்கும் வந்து ஆனுவல் ப்ரீமியம் கட்டணும் அப்படின்னா இங்கே ஜஸ்ட் 21,200 தான் ஆனுவலி கட்டுறோம். ஸோ இதனால் ABSLI கம்பேர் பண்ணால் வருஷத்துக்கு 78,800 rupees நம்மளால் சேவ் பண்ண முடியுது. இதை தான் நம்ம செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ABSLI பார்த்தீங்கன்னா 12 year ப்ரீமியம் பேயிங் டேர்ம். இங்கே பார்த்தீங்கன்னா 10 year ப்ரீமியம் பேமெண்ட் தான். அதனால் ஃபர்ஸ்ட் 10 years வந்து மிச்சத்தை நம்ம இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட் 2 years பார்த்தீங்கன்னா ஃபுல் 1 lakh ஆனுவலி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணோன்னா இப்போ உங்கள் ரிஸ்க் ப்ரெஃபரன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இங்கே ஒரு லோ ரிஸ்க் இன்வெஸ்டராக இருக்கீங்க, உங்களுக்கு அவ்வளோ ரிஸ்க் எடுக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் பண்ணலாம். பட் இந்த எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஈக்விட்டி சூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு ஹை ரிஸ்க் இருக்கிற மாதிரி. ஏன்னா ஒரு ஹை ரிஸ்க் ப்ராடக்ட்டோட கம்பேர் பண்ணுறதுனால. ஸோ ஹை ரிஸ்க் ப்ராடக்டாக ELSS மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ணியிருக்கோம். இது டேக்ஸ் சேவிங் ஈக்விட்டி டூல்னுமே சொல்லலாம். அண்ட் ட்ராக் ரெக்கார்ட் வச்சு பார்த்தீங்கனாலுமே ஒரு லாங் டேர்ம் 7 to 10 years கன்சிஸ்டாக இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். இதோட ப்ரீவியஸ் ட்ராக் ரெக்கார்ட் பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். ஸோ இப்போ 30 years எண்டில் இந்த ஃபண்ட் வேல்யூ 1.67 crores வருது ELSS மியூச்சுவல் ஃபண்டில். ஸோ கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் அக்கௌண்ட் பண்ணாலுமே போஸ்ட் டேக்ஸ் வேல்யூ 1.48 crores வருது. ஸோ இந்த ELSS இன்வெஸ்ட்மெண்ட்டோட IRR நீங்கள் பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியோட கம்பைன் பண்ணி பார்க்கும்போது 10.53% வருது. ஸோ இந்த ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ABSLI பிளானையே அவுட் பர்ஃபார்ம் தான் பண்ணியிருக்கு. இன்ஃப்ளேஷனை எக்ஸிட் பண்ணியிருக்கு. அண்ட் ஃபாஸ்டர் வெல்த் அக்யூமுலேஷன் லாங் டேர்மில் எனேபிள் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை செப்பரேட்டாக நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு இன்னொரு எஃபிஷியன்ட் ஸ்ட்ராட்டஜியாக தான் இது இருக்குது. ஸோ ஒரு லோ ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்னும் இன்அடிக்வேட் சம் அஷ்யூர்ட் இந்த ரெண்டு தான் வந்து ABSLI பரம் சுரக்ஷா பிளானை ஒரு லெஸ் சூட்டபிள் சாய்ஸ் நம்ம ஃபினான்ஷியல் கோல்ஸ் மீட் பண்ணுறதுக்கு காட்டுது. ஸோ இப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன, ABSLI பரம் சுரக்ஷா பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒர்த்தா இல்லையான்னு பார்த்தோன்னா நம்ம பார்த்த மாதிரி இதில் இருக்க ஹை சார்ஜஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை குறைச்சிருது, நம்ம ரிட்டர்ன்ஸை நெகட்டிவ்லி இம்பாக்ட் பண்ணுது. அண்ட் நம்ம நினைக்கிற ஒரு கார்பஸ் அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக பண்ணிடுது. இப்போ ஜென்ரலி இந்த மாதிரி ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்டர்ஸ் எதிர்பார்க்குறதே ஆல்ஃபா ஜென்ரேட் பண்ணணும் தான். ஸோ இன்ஃப்ளேஷனை கம்ஃபர்டபுளி அவுட் பேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த பாலிசி அந்த ஆஸ்பெக்டில் டெலிவர் பண்ண ஃபெயில் ஆகிடுது. ஏன்னா இதோட சம் அஷ்யூர்டுமே இன்சஃபிஷியன்ட். ஸோ இதில் ஹை ஏஜென்ட் கமிஷனுமே இருக்குது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்த்தா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கு இன்க்ளூட் பண்ணுறதுக்கான சூட்டபிள் பிளான் அப்படின்னு இதில் சொல்ல முடியாது. ஸோ இன்னொரு எஃபெக்டிவான ஃபினான்ஷியல் பிளானிங் வேணும்னா நம்ம பார்த்த மாதிரி கம்பேரிட்டிவ் அனலைசிஸில் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தனித்தனியாக நீங்கள் வந்து பண்ணும்போது ஒரு இன்எஃபிஷியன்சி அப்படின்றத நீங்கள் எலிமினேட் பண்ணலாம். ஏன்னா கம்பைன் பண்ணி பண்ணுறத விட செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்னும் நல்ல ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். எஸ்பெஷலி இன்சூரன்ஸ் அப்படின்னு வரும்போது ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலே ஒரு ஹையர் கவரேஜ் வந்து நீங்கள் அஃபோர்டபுள் ப்ரீமியம்லேயே வாங்கலாம். அண்ட் சைமல்டேனியஸ்லி வெல்த் அக்யூமுலேஷனுக்காக நீங்கள் ஒரு டைவர்சிஃபைட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறதுக்கும் இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.